நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் 37வது பகுதிக்கு வந்திருக்கிறோம். சக்கரவர்த்தி போல. சக்கரவர்த்தி வட்டம் குடை சிறப்பு விளக்கம் அதிர்ஷ்டக்குறி. அதாவது நம்ம கையில் ஒரு வட்டம்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு பெரிய வட்டம் 0 போடுறோம்ல, அதில் கொஞ்சம் பெருசாக இருக்கும். குடைனா நம்ம கையில் மலைக்கு பிடிக்கிற முடியும், அந்த குடை மாதிரி இந்த மாதிரி சின்னம் இருந்தாலும் சரி. வட்டமும் குடையும் உங்கள் கையில் காணப்பட்டால் நீங்கள் ரைட் ஹேண்டில் இருந்தாலும் லெஃப்ட் ஹேண்டில் இருந்தாலும் ரெண்டுமே, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இருவருக்கும் ஒரே பலன் தான். சரிங்களா? வட்டம் குடை உங்கள் கையில் காணப்பட்டால், இரண்டும் உங்கள் கையில் இருக்கு, வட்டமும் குடையும் உங்கள் கையில் இருந்ததுன்னா நீங்கள் சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தி என்பவர் பல மாகாணங்களை ஆளக்கூடிய ஆளுநராக இருக்கலாம், பிரதம மந்திரியாக இருக்கலாம், அதாவது குடியரசுத் தலைவர் போன்று மிக பெரிய, இல்லை சொல்லப்போனால் பல கோடிக்கணக்கான பல பிரான்ச்சஸ் இருக்கக்கூடிய பெரிய முதலாளியாக இருப்பதற்கு கூட வாய்ப்புண்டு. ஆயிரக்கணக்கான மக்களை ஒரு தன்னுடைய அவர் கட்டளை விட்டால் நடக்கக்கூடிய அளவுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கும். பல மாகாணங்களை கண்ட்ரோல் வச்சுருக்கவங்க சக்கரவர்த்தி சொல்லுவோம். அந்த சக்கரவர்த்தி இந்த வட்டமும் குடையும் உங்கள் கையில் காணப்பட்டால் சக்கரவர்த்தி போன்ற யோகம் இருக்கும். அதாவது நிறைய சொத்து பத்து நிறைய இருக்கும், நிறைய தொழிலதிபராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தொழிலதிபர் கூட இருக்கிறது, தொழிலதிபர் மாதிரி இருக்கிறதுக்கு, அதாவது ஒரு 10-20 இடத்துல பெரிய பெரிய பிரான்ச்சஸ் இருக்கும், அதுக்கெல்லாம் ஆயிரக்கணக்கான பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் ஒரு சக்கரவர்த்தியாக வலம் வருவதற்கு வாய்ப்புண்டு, உலக புகழ் அடைய வாய்ப்புண்டு. சக்கரவர்த்தினா இப்போ யாருமே சக்கரவர்த்தி கிடையாது, அந்த காலத்தில் இருந்தாங்க. அந்த காலத்தில் முனிவர்கள் ரிஷிகள் எழுதி வச்சது, வட்டமும் குடையும் உங்கள் கையில் கண்டால் சக்கரவர்த்தி போல குறைவில்லாத வாழ்வு, செல்வ சிறப்போடு அனைத்தும் கிடைத்து வாழ்வில் ஒரு பெரிய அரசியல் துறையில் புகழ் பெற்று விளங்குவதற்கு வாய்ப்பு உண்டு. இல்லை வட்டமோ குடையோ ஏதாவது ஒன்று உங்கள் கையில் இருந்தால் அரசருக்கு இணையாக செல்வ வளத்தோடு சீரும் சிறப்பாக வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் அதிர்ஷ்ட குறிகள், ரேரான அமைப்பு. ஆனால் இந்த வட்டம் குடை இருக்க எல்லா கையிலையுமே ஈஸியாக காணப்படும். வட்டமோ இல்லை குடையோ உங்களுடைய கையில் காணப்பட்டால் நீங்கள் பணத்திற்கு எந்த விதமான குறையுமே இருக்காது, சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு. இதில் அதிர்ஷ்ட குறிகள் கண்டா என்னன்னா, கையில் உள்ள ரேகைகள்லாம் நல்லா இருக்கும் சார். அதிர்ஷ்ட குறிகள் ஏதாவது ஒன்று இருந்தாவே இருதய ரேகை, புத்தி ரேகை, ஆயுள் ரேகை, விதி ரேகை, சூரிய ரேகை, இந்த மாதிரி ரேகைகள் எல்லாமே முக்கியமான ரேகைகள்லாம் பங்கப்படாமல் இருக்கும், இருந்து அதிர்ஷ்ட குறிகள் இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு பெரிய சிஎம்ஓ பிஎம்ஓ இல்லை ஒரு பதவியில் இருக்கிறவங்க யாராவது வராங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி நம்ம கையில் ஏதாவது ஒரு அதிர்ஷ்ட குறி இருந்துன்னா உங்கள் கை நீட்டாக இருக்கும், அழகாக இருக்கும், ரேகைகள்லாம் பங்கப்படாமல் இருக்கும். இருந்து இந்த அதிர்ஷ்ட குறி ஒன்று இருந்தாவே நீங்கள் வாழ்வில் உயர்வது உறுதி என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.